إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما نرسل بالآيات إلا تخويفا صدق الله مولانا العظيم فقال النبي صلى الله عليه وسلم إن الشمس والقمر من آيات الله وإنهما لا ينخسفان لموت أحد ولا لحياته فإذا رأيتموهما فكبروا وادعوا الله وصلوا وتصدقوا وفي رواية فإذا رأيتم ذلك فافزعوا إلى ذكر الله ودعاه واستغفره صدق النبي صلى الله عليه وسلم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம், அதாவது ஞாயிற்றுக்கிழமை இரவு 9:57 அதைத் தொடர்ந்து வரக்கூடிய திங்கட்கிழமை அதிகாலை 1:26 வரைக்கும் எங்களுடைய இலங்கை நேரத்தின்படி சந்திர கிரகணம் ஏற்படுவதாக வானிலை அறிக்கைகள் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றது. கிட்டத்தட்ட ஒரு 3.5 மணித்தியாலும் இந்த சந்திர கிரகணம் ஏற்படுது. சந்திர கிரகணம் ஏன் ஏற்படுகிறது? அடிப்படையான காரணம், சூரியன், பூமி, சந்திரன் ஒரே நேர்கோட்டில் சந்திக்குது. அந்த பூமியுடைய நிழல் சந்திரனில் படுறதால அந்த இருள் அந்த சந்திரண்ட வெளிச்சத்தை மறைக்குது. அதன் மூலமாக சந்திர கிரகணம் ஏற்படுது. இது விஞ்ஞானம் மூலமாக எங்களுக்கு தெரியக்கூடிய விஷயம். எங்களுக்கு இஸ்லாம் என்ன சொல்லித்தருது? சந்திர கிரகணமோ சூரிய கிரகணமோ உலகத்தில் உள்ள எந்த அத்தாட்சிகளாக இருந்தாலும், அண்டத்தில் உள்ள எந்த அத்தாட்சிகளாக இருந்தாலும் எல்லாமே அல்லாஹ்வுக்குரியது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்ன ஷம்ஸ வல் கமர மின் ஆயாத்தில்லா. சூரியனும் சரி சந்திரனும் சரி அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத்துடைய அத்தாட்சிகள். வ இன்னஹுமா லா யன்ஹஸிஃபான் லி மௌத்தி அஹதின் வலா லி ஹயாத்திஹி. யாராவது ஒரு மனிதனுடைய மரணத்துக்காகவோ ஒரு மனிதனுடைய பிறப்புக்காகவோ உலகத்தில் எந்த ஒரு காரணத்திற்காகவோ அந்த ரெண்டும் கிரகணமாகாது, அந்த ரெண்டும் ஹுசூஃப் ஆகாது. இந்த கிரகணம் அந்த ரெண்டும் சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ ஏற்படாது உலகத்தில் உள்ள எந்த காரியத்துக்காகவும். ஃபஇதா ரஐதுமூஹுமா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படி ஒரு சந்திர கிரகணமோ சூரிய கிரகணமோ ஏற்பட்டால் 6 விஷயங்களை ரசூலுல்லாஹ் சொன்னதாக நாங்கள் ஹதீஸில் பார்க்குறோம். ஃபகப்பிரு, அதிகமாக தக்பீர் சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லுங்கள். வதுஉல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் துவா செய்ய. வஸல்லு, தொழுங்க. வதஸத்தகு, தர்மம் கொடுங்க. இன்னொரு ரிவாயத்தில் வருது, ஃபஇதா ரஐதும் ஸாலிக, அதை நீங்கள் கண்டால் ஃபஃப்ஸஉ இலா திக்ரில்லா, அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யுங்க, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துங்க. வஸ்தக்ஃபிருஹு, அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்க. அப்போ சந்திர கிரகணம் அல்லது சூரிய கிரகணம் வருமாக இருந்தால் நாங்கள் அதிகமாக அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லணும், அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யணும், தொழுகையில் ஈடுபடணும், தர்மம் செய்யணும், அல்லாஹ்ட பக்கம் நெருங்கணும், அல்லாஹ்வுடைய பெயர் அதிகமாக திக்ர் செய்யணும், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தணும், அல்லாஹ்விடத்தில் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யணும். இந்த 6 விஷயங்கள் ஒரு இபாதத்துக்காக தரப்பட்டது. குர்ஆனும் சொல்லுது, வமா நுர்சிலு பில் ஆயாத்தி இல்லா தஹ்வீஃபா. அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் எல்லாம், இது போன்ற மாற்றங்கள் வாரதெல்லாம் அல்லாஹ் மனிதனுடைய அந்த அச்சத்துக்காக. மனிதன் பயப்படணும், எங்களோட சக்திக்கு மீறி ஒரு சக்தி இருக்குது, அல்லாஹ்வுடைய வல்லமை மிகப்பெரியது, இந்த அண்டத்தில் இருக்கக்கூடிய வல்லமை அல்லாஹ்விடத்தில் அது எண்ணிலடங்காதது. இந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் எல்லாம் கடலில் இருக்கக்கூடிய அந்த நீரோட அளவில் இருக்கக்கூடிய துளியிலும் ஒரு துளி எடுத்தாலும் அந்த துளியை பல கோடியாக பிரித்தாலும் கூட இந்த சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில் அது ஒரு பகுதி தான். அண்டம் விரிஞ்சிருக்குது, அதில் அல்லாஹ்வுடைய பெரும் பெரும் சக்திகளும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளும் இருக்குது. இது ஒரு துளி அளவை விட மிக சிறந்த ஒரு குறைந்த ஒரு அத்தாட்சி தான் இந்த சூரிய சந்திரனுடைய கிரகணத்துடைய அத்தாட்சி. அதனால் இதன் மூலமாக நாங்கள் அல்லாஹ்விடத்தில் நெருங்கணும், தொழுகையில் ஈடுபடணும். தொழுகையில் ஈடுபட்டால் ஏனைய தொழுகை மாதிரி இல்லை, கொஞ்சம் வித்தியாசமான தொழுகை. இந்த சலாத்துல் ஹுசூஃப்னு சொல்கிறது ஒரு வித்தியாசமான தொழுகை. ஆரம்பமாக தக்பீர் தஹரீமா, சூரா ஃபாத்திஹா, ஏனைய சூரா ஓதுறது, அதுக்கு பின்னால் ருக்கோ செய்கிறது, நீண்ட ருக்கோ செய்கிறது, அதோட சமியா அல்லாஹு லிமன் ஹமீதா சொன்னதுக்கு பின்னால் கொஞ்சம் நேரம் அந்த 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 இடத்துல திக்ரில் துஆல ஈடுபடுறது. அப்படியே அதன் பின்னால் திருப்பியும் தக்பீர் தஹரீமா வாருது, திருப்பியும் ருக்கு செய்கிறது, திருப்பியும் சமியா அல்லாஹு லிமன் ஹமீதா, அதுக்கு பின்னால் தான் சுஜூதுக்கு போகிறது. 2 ரக்காத்து, வளமையாக 2 ரக்காத்தில்
நாங்கள் சாதாரணமாக வளமையாக தொழக்கூடிய நேரத்தில் 4 சுஜூது வரும். ஒரு ரக்காத்தில் 2 சுஜூது, 2 ரக்காத்தில் 4 சுஜூது. ஆனால் சலாத்துல் ஹுசூஃபில் வந்து 2 ருக்கு 2 சுஜூதுன்னு வரும். தொழக்கூடிய நேரத்தில் அது இமாம் தொழுவிப்பாங்க, பின்னால் மம்களாக தொழுவாங்க. பள்ளிக்கு போக சந்தர்ப்பம் இல்லாதவர்கள் வீட்டில் சரி இமாம் ஜமாத்தாக தொழுது கொள்வது. இந்த மாதிரி இந்த ஹுசூஃபுடைய நேரங்களில் சூரிய சந்திரக்கர்கள் நேரத்தில் இது தவிர்த்து இதன் மூலமாக உலகத்தில் வேறு எந்த மாற்றமும் ஆக போகிறதில்லை. இன்றைக்கி அது ஒரு மூட நம்பிக்கையாக எடுத்துக்கொண்டு இது சாப்பிடக்கூடாது, இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாதுன்னு சில மூட நம்பிக்கைகள் மக்கள் மத்தியில் இருக்குது. சில அந்த மூட நம்பிக்கைகளை மார்க்கத்திலையும் நுழைச்சி தவறான கருத்துள்ள மக்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அதனால் மிக 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 தவறு. இதன் மூலமாக எந்த மாற்றம் ஏற்படுறதில்லை. விஞ்ஞானம் கூட அதை நிரூபிக்குது. மார்க்கம் எப்பயும் எங்களுக்கு சொல்லிட்டு இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி தான். இது வெறுமனே அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. நாங்கள் அல்லாஹ்வை அஞ்சு ரசூலுல்லாஹ் அதை சந்திர கிரகணமோ சூரிய கிரகணமோ வந்தால் ரசூலுல்லாஹ் பள்ளியை நோக்கி ஓடுவாங்க. காரணம், குர்ஆனில் ஒரு வசனம் வருது, குல் அரஐது இன் ஜஅலல்லாஹு அலைக்குமுல் லைல சர்மதன் இலா யௌமில் கியாம மன் இலாஹுன் கைருல்லாஹ். அதே வருது, குல் அரஐது இன் ஜஅலல்லாஹு அலைக்குமுல் நஹார சர்மதன் இலா யௌம். ஒரு இரவை அல்லாஹ் இரவாக வச்சா பகலை கொண்டு வரவன் யார்? ஒரு பகலாகவே வச்சா இரவை கொண்டு வரவன் யாருன்னு அல்லாஹ் குர்ஆனுக்கு மன் இலாஹுன் கைருல்லாஹ். அல்லாஹ் அல்லாத வேறு இறைவன் இருக்கிறான்னு அல்லாஹ் குர்ஆனில் கேட்குறான். அதனால் அல்லாஹ் நாடுன்னு அந்த கிரகணம் தொடர்ந்துட்டுன்னு சொன்னான். உலகத்தில் எத்தனையோ அத்தாட்சிகள் அல்லாண்டு இருக்குது. அண்டத்தில் அதை விட 10,000 மடங்கு எண்ணிலடங்காத அளவு அத்தாட்சிகள் இருக்குது. அதனால் விஞ்ஞானிகள் இந்த நேரத்தில் வரும், இந்த நேரத்தில் முடியும்னு சொல்லலாம். ஆனால் அல்லாஹ் நாடுன்னு அது தொடராக இருந்துட்டுன்னு சொன்னான். அல்லாஹ்வுடைய நாட்டம் அப்படி ஆகிட்டுன்னு சொன்னான். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பயந்தாங்க, அஞ்சினாங்க. அதனால் நாங்களும் தொழுகையில் ஈடுபடணும், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதை போல் அதிகமாக தக்பீர் சொல்லணும், அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லணும். அதே போல் அல்லாஹ்விடத்தில் நாங்கள் துஆ செய்யணும், தொழுகையில் ஈடுபடணும், தர்மம் செய்யணும், திக்ரு செய்யணும். அதே போல் அதிகமாக இஸ்திக்ஃபார், எங்களுடைய பாவங்களையும் அல்லாஹ்விடத்தில் முறையிடும். என்னை அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த சந்திர கிரகணம் சூரிய கிரகணத்துடைய விடயத்தில் நாங்கள் அல்லாஹ்வை தொடர்பு கொண்டு அல்லாஹ்வுடைய உதவி பெறக்கூடிய சீதேவிகளாக சாலிஹீன்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்து கொள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.